வாழ்க்கையில நாம நிறைய அவமானங்களை சந்திக்கிறோம். வீட்டுக்கு உள்ள கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில, உறவினர்கள் மத்தியில ஏகப்பட்ட அவமானங்களை அன்றாடம் சந்திக்கிறோம். வீட்டுக்கு வெளியே, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ரேஷன் கடையில, அரசாங்க ஆபீஸ்ல, இப்படி நம்ம அன்றாடம் அடுக்கடுக்க அவமானங்களை சந்திக்கிறோம். ஆனா வெளியில சொல்றதில்ல. ஒருத்தன் ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னு சொல்றாரு இயேசுநாதர். அவர் அத அவமானமா நினைக்கல. ஒரு கிராமமே ஒன்னா சேர்ந்து புத்தரை அவமானப்படுத்தினாங்க. அவரும் அதை பத்தி கவலைப்படல. அதை பற்றிய கதையைத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். புத்தர் எப்படி அவமானங்களை அலட்சியப்படுத்திட்டு அசராம இருந்தாருன்னு இந்த கதை சொல்லுது. ஒரு நாள் புத்தர் ஒரு கிராமத்து வழியா போயிட்டு இருந்தார். அந்த கிராமத்துல இருந்த ஜனங்க எல்லாரும் ஒன்னா திரண்டு வந்துட்டாங்க. ஆளுகள் அவரை திட்ட ஆரம்பிச்சாங்க. எதுக்காக திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க ஒன்னும் தெரியல. புத்தருக்கு அவங்களுக்கு பதில் சொல்லவும் நேரம் இல்லை, எதுக்காக திட்டுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அவரு இன்னொரு கிராமத்துக்கு போக வேண்டி இருந்தது. அதனால இன்னொரு நாள் உங்க கிராமத்துக்கு வர்றேன், அப்போ நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அவங்க விடல. மோசமான வார்த்தைகளால அர்ச்சனை செஞ்சாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. வண்டையா பேசினாங்க. இப்ப புத்தர் சொன்னார், நீங்க பேசுறத முழுசா கேட்க இன்னொரு நாள் நான் வரேன்னு சொல்றேன். அப்போ நீங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்கறான்னு சொல்றேன். நீங்க ஏன் அது வரையிலும் பொறுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னார். அதுக்கு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நாங்க உங்களை அவமானப்படுத்துறோம், உங்களை அசிங்கமா திட்டுறோம், அது உங்களுக்கு உரைக்கலையா? நாங்க என்ன உங்களுக்கு பாராட்டு பத்திரமா வாசிக்க போறோம்? இன்னொரு நாள் வாங்கிட்டு போக. உனக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை, ரோஷம் இது எதுவுமே இல்லையா அப்படின்னு புத்தரை கேட்டார். அதுக்கு புத்தர் கொஞ்சமும் கோவப்படாம, எவ்விதமான உணர்ச்சியும் காட்டாம அவருக்கு பதில் சொன்னார். ஐயா, நீங்க சொல்ற சூடு, சொரணை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்ப நான் பார்க்குற வேலையை பார்க்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். புத்தர் தொடர்ந்து சொன்னார், ஒரு கிராமத்துல ஜனங்க இனிப்பு கொண்டு எனக்காக கொடுத்தாங்க. நான் இனிப்பு சாப்பிட்றதில்ல, எனக்கு இனிப்பும் பிடிக்காது. அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். நான் அந்த இனிப்பை வேண்டாம்னு சொன்னதுனால அவங்க அதை என்ன பண்ணி இருப்பாங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் என்று அவர்களிடம் கேட்டார் புத்தர். நீ வேணான்னு சொல்லிட்டா அதை என்ன பண்ணுவாங்க, குப்பையில கொட்டிடுவாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க குழந்தை குட்டிங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ புத்தர் நிதானமா சொன்னார், நீங்க சொல்றது சரிதான். நான் இந்த இனிப்புகளை வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னை ஏசினது, பேசினது எல்லாமே எனக்கு இனிப்பு மாதிரி தான். நான் அதை எல்லாத்தையும் மறுத்துட்டேன். அதை நீங்க உங்க வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போகணும், வேற வழி இல்லை. அவமானங்களை நம்முடையது அப்படின்னு எடுத்துக்காத வரை அது நம்ம பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க பெரியோர்கள். அவமானப்படுத்துறதுல மொத்தம் 6 வகை இருக்குன்னு சொல்றாங்க அறிஞர்கள். ஏசுறது, பேசுறது மட்டும் இல்ல, தனிமைப்படுத்துறது, நன்றி இல்லாம நடந்துக்கிறது, பலிகடாவா ஆக்குறது, கேலி பேசுறது, பாராமுகமா இருக்கிறது, காத்திருக்க வைக்கிறது. அவமானங்களை பற்றி ஜெர்மன் நாட்டுல ஒரு பழமொழி உண்டு. அவமானங்களையும் மாத்திரைகளையும் மெல்லக்கூடாதான் அப்படின்னு சொல்லுது ஜெர்மன் நாடு. ரெண்டையும் என்ன பண்ணணும், முழுங்கிடணும்.